வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்துல உடனடியா இன்ஸ்டன்டா ஒரு தோசை பண்ண போறோம். பட்டர் தோசை. இது நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 1 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, தண்ணியில கட் பண்ணி போட்ட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, தண்ணியில இருந்து எடுத்து உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்கிறேன். 1/4 கப் புளிப்பான தயிர் சேர்த்துக்கங்க. ஒரு காஞ்ச மிளகாய், 4-5 கறிவேப்பிலை இலைகள். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச மாவை இந்த பாத்திரத்துல சேர்க்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். மூடி வச்சிருங்க. 10 இருந்து 15 நிமிஷம் மாவு ஊறிட்டு இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. தோசையை ஊத்திடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா மட்டும் இதுல சமையல் சோடா சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசையை ஊத்திடலாம். இந்த தோசை மெல்லிசா விட்டாதான் நல்லா இருக்கும். நல்லா மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த பட்டர் எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. மூடி வச்சிடலாம். தோசை வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். தோசை நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு. திருப்பி போடாமே எடுத்துடலாம். இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய பட்டர் தோசை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.